நீ அங்க போனா உன் எதிரி உனக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணுது அமிர்தா. ஆனா அது யாருன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. பாத்தியா ருத்ரா, மரணம் எப்படி உங்க அண்ணனை தழுவுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அமிர்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போற வரைக்கும் நீ மனுஷ உருவத்துல இருக்காத, நாக உருவத்துல தான் இருக்கணும். அப்படி இல்லன்னா உன் எதிரிங்க உன்னை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. நீ மனுஷ உருவத்துல இருந்தா அவங்க கிட்ட நீ மாட்டிக்குவ. அதனாலதான் உடனடியா நாக உருவத்துக்கு மாறு அமிர்தா. சரிங்க சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே சேரு. ஏன் பாபா, ஏன் முடியாத? அவ முகத்தை தெரியற மாதிரி பண்ற சக்தி உங்ககிட்ட கிடையாது. இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் அது முடியாது ருத்ரா. ஏன் பாபா? இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம். இந்த மாதிரி நாட்கள்ல நாகங்களுக்கு சக்தி அதிக ருத்ரா. அந்த நேரத்துல மந்திர தந்திர சக்திகள் அனைத்தையும் அவங்க கிட்ட பிரயோகிக்க முடியாது ருத்ரா. அதே மாதிரி அவங்களோட மூல ரூபத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னோட சக்தியால உங்க அண்ணனை காப்பாற்ற முடியாது இந்த நேரத்துல. ஆனா நீங்க கொடுத்த தாயத்து என் அன்னைக்கிட்ட இருக்குல்ல, அது இருக்கும் போது அந்த நாகராணி இப்படி அண்ணனை சாகடிக்கும் முடியாது இல்ல? ருத்ரா, நீ என்ன யோசிக்கிற திறனை விட்டுட்டியா? நான் கொடுத்த மந்திர தாயத்து உன் நண்பனோட கழுத்துல இருந்தும் கூட உன் நண்பனை அவ கொல்லலையா? செஞ்சு அடம் பிடிக்காதீங்க. கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடுங்க அத்தை. இங்க பாருங்க, இந்த வயசுல இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தா உங்க உடம்பு கெட்டு போகும் அத்தை. நிறைய வேண்டாம், கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. சுகர் வேற இருக்கு, நீங்க சாப்பிடலன்னா உங்க ஆரோக்கியம் பாழாயிடும். இல்ல ஹேமா, நான் எதையும் சாப்பிட மாட்டேன். தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாம போயிடு. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். யாரும் என் கண் முன்னாடி நிக்காதீங்க. பாட்டிமா, என்னால தானே நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக நீங்க இப்படி சாப்பிடாம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதுனால அது காரணம் நானுன்னு எனக்கு தோணாதா? நாளும் கோளும் சரியில்லைன்னா கயிறு கூட பாம்பா மாறி கொத்து ருத்ரா. இப்போ உங்க அண்ணனோட விஷயத்திலையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு துர்தசை நடந்துகிட்டு இருக்கு. என்னால மட்டும் இல்ல, இந்த ஆண்டவனால கூட உங்க அண்ணனை இனிமே காப்பாற்ற முடியாது. அதையும் தாண்டி உன் அண்ணன் உயிரோட இருக்கணும்னா அவனோட ஆயுசு கட்டியா இருக்கணும் ருத்ரா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பாபா. கொஞ்சம் நீங்க தெளிவா சொல்ல முடியுமா? ஜெய் மகாகாளி. அங்க பார் ருத்ரா, அத பார்த்தா உனக்கே எல்லாம் புரியும். ஜெய் மகாகாளி. தேவையில்லாம என்னால உங்க எல்லாருக்கும் ஏன் பிரச்சனை? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ப்ளீஸ், இந்த விஷயத்தை நீங்க இப்படியே விட்டுருங்க. உனக்கு என் மேல இருக்கிற அக்கறை என் பேரனுக்கு இல்லையே. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுறதா என்னோட ஆசை. அதுலயும் நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுறதுல என் சுயநலமும் இருக்கு. சுயநலமா? என்ன பாட்டி அது? மயூரி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்.
ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நான் உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன். ராஜி, இப்ப அந்த சிசி கேமரால இருக்கிற மெமரி கார்டை எடுக்கிறதுக்கு சரியான சான்ஸ். அந்த ஃபுட்டேஜ் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா இந்த அமிர்தாவை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே துரத்திடலாம். ஆமா ஆமாங்க, முதல்ல நாம அந்த வேலை பண்ணணும். நாம அடையணும்னு நினைச்ச சொத்தை எங்க இருந்தோ அந்த பொண்ணு மொத்தமா அமுக்கணும்னு பாக்குறாளே. இந்த சொத்தை நாம அமுக்கணும்னு இங்க எத்தனை வருஷமா தவம் கிடக்குறோம். இவ என்னடான்னா திடீர்னு எங்க இருந்தோ வந்து கெடுக்கிறா. இல்ல ராஜி, அவளுக்கு மாய மந்திரம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவளை பத்தி எவ்வளவோ தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் நம்மளால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு, நேத்து ராத்திரி அவ தன்னோட ரூம்லயே இல்ல. பாத்தியா ருத்ரா, உங்க அண்ணனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னேனே. நான் கொடுத்த தாயத்து கூட அவன் கழுத்துல இருந்து அவன் அறியாமையே இறங்கிடுச்சு. அப்படின்னா உங்க அண்ணன மரணம் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த தாயத்தை கழட்டாதன்னு என் அண்ணன் கிட்ட 1000 முறைக்கு மேல சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து என் அண்ணன் என் பேச்ச கேட்காம தப்பு பண்ணிட்டான். பாபா, எப்படியாவது என் அண்ணனை காப்பாத்தி ஆகணும். அண்ணன் மேல பாசம் பொங்குதா ருத்ரா? பாசம் இருக்கோ இல்லையோ, அந்த நாகராணி ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக நாம அண்ணனை காப்பாத்தி ஆகணும். இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு வழி காட்டுங்க பாபா. இல்லனா நாமளே அந்த இடத்துக்கு போகலாம் பாபா. அந்த நாகராணி வந்ததும் அவளை நம்ம கையில சாகடிச்சிடலாம். சரி, வா போலாம். ஆனா நாம அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த நாகராணி அங்க வந்து சாகடிச்சுட்டா என்ன பண்ணுவ? கவலைப்படாத ருத்ரா, உன்னை நான் கைவிட்டுட மாட்டேன். ஆனா நீ நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாபா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் அண்ணனை காப்பாத்தி ஆகணும். நான் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு தியானத்துல இருப்பேன். உங்க அண்ணனோட ஆயுள் நீடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவேன். நீ உங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கு நேரா போய் அவன் கழுத்துல இருந்து நழுவி போன அந்த தாயத்தை அவன் கழுத்துல திரும்பவும் கட்ட முயற்சி பண்ணு. போ. சரிங்க பாபா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ஏ நாகராணி, உன்னை நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நீ ஜெயிக்க கூடாது. இந்த ஜென்மத்துல உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். இதோ வர. எனக்கு நல்லா தெரியும். அவன் அவ்வளவு லேஸ்ல ஒத்துக்க மாட்டான். நான் இப்படி பண்ணாதா அவன் ஏன் வழிக்கு வருவான். அதுக்காக நீங்க இப்படி பட்னியா இருக்கிறது நல்லா இருக்காத்தே. இல்ல ஹேமா, ஒரு நாள் நான் சாப்பிடாம இருந்தா என் உயிர் ஒண்ணும் போயிடாத. பாத்துக்கிட்டே இரு, உன் புள்ளைய என் வழிக்கு நான் கொண்டு வந்தே தீருவேன். மயூரி பாட்டிமா, இன்னொரு தடவை நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லக்கூடாது. நீ இங்கதான் இருக்கணும். அமிர்தா நேத்து ராத்திரி ரூம்ல இல்லையா? நீங்க எதுக்கு அவர் ரூமுக்கு போனீங்க? ராத்திரி நேரத்துல உங்களுக்கு அங்க என்ன வேலை? அது ராஜி, ஐயோ ராஜி, அத பத்திலாம் அப்புறம் சொல்றேன். முத வேலையா அந்த சிசி கேமரால இருக்கிற மெமரி கார்டை உடனடியா எடுத்துட்டு வரணும். நீ என் கூட வா, ரூமுக்கு வெளியில நில்லு. யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லு. சீக்கிரமா வா. இல்ல, முதல்ல நீங்க அவர் ரூமுக்கு எதுக்கு போனீங்க? ராத்திரி அவர் ரூம்ல இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. ஐயோ ராஜி, உனக்கு மெமரி கார்டு முக்கியமா இல்ல நான் அவ ரூமுக்கு எதுக்காக போனேங்கிறது முக்கியமா? சொல்லு.
எனக்கு சிசி கேமரால என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பாக்குறது தான் முக்கியம். அதை தானே நானும் சொன்னேன். முதல்ல நீ என் கூட வா. அமிர்தா ரூம் வெளியில நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டே இரு. நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா வா. உண்மைதான். முதல்ல அமிர்தாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தடையா இருக்கிற அந்த சரோஜா கதையை முடிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்கல்ல. நீங்க இன்னைக்கு அம்மா பேச்ச கேட்டு வீட்லயே இருந்திருக்கணும்பா. என்னமோ இன்னைக்கு அம்மா பேச்ச மீறி நீங்க ஆபீஸ்க்கு வந்தது தப்புன்னு எனக்கு தோணுது. உனக்கும் உங்க அம்மா பாட்டி மாதிரி ஜோசிய பைத்தியம் பிடிச்சிருச்சா? எப்ப பார்த்தாலும் அபசகனம், பூஜை, பரிகாரம்னு இது விட்டு அவங்களுக்கு வேற வேலை இல்லை. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா ஆபீஸ் வேலையெல்லாம் யார் செய்வாங்க? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாது. உனக்கு கூடவா தெரியாது? முதல்ல நாம நம்மளை நம்ம கத்துக்கணும். செய்யும் தொழில தெய்வங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எவன் பேச்சோ கேட்டுக்கிட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதிர்காலத்தை கெடுத்துக்க கூடாது. வா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வா, உன்னையும் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். என் நண்பனை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கொன்ன மாதிரி என் அண்ணனையும் ஏமாத்தி கொல்ல பாக்குறல்ல, உன் ஆசையை நான் நிறைவேற விட மாட்டேன். இனி நீ யாரையும் கொல்ல முடியாத. அதுக்கு நான் வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன். வா, இன்னைக்கு நீயா நானானு ஒரு கை பாத்திரலாம். வா நாகராணி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். உன்னை பிடிக்கிறதுக்காக கண்ணுல விளக்கண்ணை விட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. நீ அப்பப்ப தலைய காட்டி எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கியா? வா, இன்னைக்கு நீ எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்ட நாகராணி. எங்க இருந்தாலும் வா. பட்டாச்சே, காந்தி தாத்தா சத்தியாகிரகத்துக்கு உட்கார்ந்த மாதிரி பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்களே, இவங்களை எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்றதுன்னு புரியலையே. பாட்டி, இப்ப என்ன, நீங்க சாப்பிடணும்னா உங்க பேச்ச நான் கேட்கணும், அவ்வளவுதானே? சரி, உங்க பேச்ச நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். நிஜமா என் பேச்ச நீ கேப்பியா? கேட்கிறேன்னு சொல்லிட்டேன்ல பாட்டி, எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
ஒரு வழியா என் பேச்சை நீ கேட்டுட்டல, இது போதும்பா எனக்கு. அப்படின்னா முதல்ல வந்து சாப்பிடுங்க. இருங்க, நானே ஊட்டி விடுறேன். இப்போ ஓன்னு தலையாட்டிட்டு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல மாட்டேல? என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக நீ ஒன்னும் பொய் சொல்லலையே. இல்ல பாட்டி, நான் நிஜமா தான் சொல்றேன். உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுப்பேன். நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். ஆனா முதல்ல நீங்க சாப்பிடணும். உங்க உண்ணாவிரதத்தை விட்டுறணும். நீ என் பேச்ச கேக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கணும்? அப்படின்னா சரி, முதல்ல சாப்பிடுங்க. என்ன பாட்டி? ஹேமா, நீ வாங்க. என்ன அத்தை? அர்ஜுன், நீ எவ்வளவு சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல. அதனால உங்க அம்மா தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. மயூரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. சொல்லுடா, உங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. இல்ல, அம்மா மேல சத்தியம் பண்ண முடியாது. ஏன்டா அப்படிலாம் பேசுற? நீ சொல்றது உண்மையா இருந்தா என் மேல சத்தியம் பண்ணுடா, பரவாயில்ல. போடா போ. ஓ பிடிவாதம் பெருசா? ஏன் பிடிவாதம் பெருசான்னு பாத்துடலாம். நான் இப்படியே இருந்து செத்து போறேன். சாப்பிடவே மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு. தாப்பால் போடணுமா? அதான் வெளியில ராஜி காவ காக்குறாளே, எதுக்காக நான் கவலைப்படணும்? ஆஹா அமிர்தா, இன்னைக்கு நீ யாரு, என்ன, எங்க இருந்து வந்திருக்கன்னு உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துற, பாத்துக்கிட்டே இரு. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேரம் அமிர்தா வீட்டுக்கு போய் 2ல் 1 பாத்திர வேண்டியதுதான். இல்லைன்னா பாட்டி என்னை இப்படி பிளாக்மெயில் பண்ணி அந்த மயூரியை என் தலையில கட்டிடுவாங்க. பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். ஏங்க அமிர்தா, என் இதயத்துல உங்களுக்கு தவிர வேற யாருக்கும் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்க. வாட்டி உங்களை பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிப்பேன். நீங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும், என்ன எவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். கஷ்டப்பட்டாவது உங்க மனசை மாத்தி உங்களை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வருவோம்.
ஐயோ, இவ எதுக்கு இப்ப மாடிக்கு வரா? சின்னத்தை ஆ, இங்க நின்னுகிட்டு என்ன பண்றீங்க? அது சரோஜா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. கொஞ்சம் சூடா காஃபி போட்டு கொண்டு வரியா? ஓ அப்படியா, சரிங்க அத்தை, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, அமிர்தா ரூமுக்கு போயிட்டு வந்து நான் போட்டு கொடுக்குறேன்.